வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இனிய இதே நண்பன் ஈழத்தமிழன் வீரத்தமிழன் அன்பு நண்பன் பாபாஜி. இந்த உங்களோட விஜய் அண்ணாட காணொலியை பார்த்து வலைத்தளங்களை இந்த காணொலியை பார்த்து பாபாஜி பிரிட்டிஷ் பாபாஜியோட மனசு சுக்குநூறா போச்சு. இந்த பதிவை பிரித்தானியா, அதாவது UK லண்டன் தலைநகரத்தில் இருந்து இந்த பதிவை போடுறேன். இந்த காணொலியை பார்த்தேன். விஜய் நானும் நேசிக்கிறேன் நான். ஆனால் விஜய் இப்படியெல்லாம் குணமுள்ளவர் என்று எனக்கு தெரியவில்லை. பெத்த தாய் ஐயா, மூத்தாவும் கக்காவும் கழுவி வளர்த்த தாய் இன்றைக்கு மனிதனை அனுப்பதற்கு உறுதுணையாயிருந்த இந்த பெத்து வளர்த்த தாயை நேசிக்க முடியாத விஜய் என்னென்று தமிழ்நாட்டை மக்களையும் தமிழ்நாட்டையும் நேசிக்க போகிறார். தமிழ்நாட்டு மக்களையே நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. பெத்த தாய் மூத்தாவையும் கக்காவையும் கழுவி வளர்த்து இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஆளாக்கின இந்த தாயை நேசிக்க முடியாத விஜய், நடிகர் விஜய் என்னென்று தந்த தாய் நாட்டையும் தாய் நாட்டு மக்களையும் நேசிப்பார் என்பது. குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை, ஒரு சின்ன குடும்பத்தை கட்டி காத்து அதை அரவணைத்து போக தெரியாத இந்த விஜய் இந்த பெரிய தமிழ்நாட்டை கட்டி காத்து அரவணைத்து போவாரா? நீங்களே சற்று சிந்தியுங்கள். தமிழ் பாருங்கள், தமிழ்நாட்டு தமிழ் மக்களே, அந்த தாய் இவ்வளவு ஆட்களுக்கு முன்னால தன் மகன் என்று பாசமா போய் கையை பிடிச்சு ஹலோ சொல்றார். ஆனால் அவர் அதை தெரியாத மாதிரி போறார். எப்படிப்பட்ட மனசுள்ள இந்த விஜயை நீங்கள்லாம் நேசிக்கிறீர்களா? இவற்றை படத்தை பார்க்க போகிறீர்களா? ஒரு 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 கல் நெஞ்சக்காரனாக இருக்கிற இந்த விஜயை நீங்கள் தலைவனாக்க போகிறீர்களா? வடிவாக பாருங்கள். தமிழ்நாட்டு தமிழ் மக்களே, வடிவாக பாருங்கள். இவர் நடித்த படங்களை நாங்கள் பார்க்கணுமா? பெத்த தாய், தமிழ் தாய், பெத்த தாய் நேசிக்க முடியாத இந்த நடிகர் விஜய் எவ்வளவு அவமானப்படுத்திட்டு போறார். தண்டை பெத்த தாயை என்ன கோபதாபம் இருந்தாலும் கலவை சொல்லி காணிச்சுட்டு, அம்மா அவங்கள பேருந்து சந்திப்போம்மா, பொறுங்க, நான் பிஸியாக இருக்கிறேன்னு ஒரு அரவணைச்சு சொல்லிட்டு போக முடியாத விஜய் நாளைக்கு தமிழ்நாட்டு தமிழ் மக்களை எல்லாம் நேசித்து அவர்களின் துக்க துன்பத்திலையெல்லாம் பங்கெடுத்து ஒரு அரசியலை கொண்டு செலுத்தக்கூடியவராக இவர் கல் நெஞ்சக்காரனாக இருக்கிற விஜய். தயவு செய்து விஜயின் ரசிகர்களை என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. நானும் ரசிகர் தான். இதை பார்த்தா பிறகு தமிழ் தாயை பெத்த தாயை நேசிக்காதவரை நாங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி என்ன வாரது? நீங்களே பாருங்கள். தமிழ்நாட்டு தமிழ் மக்களே, தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் வர வேணுமென்றா அவர் பாசமும் நேசமும் தமிழ்நாட்டிலேயும் தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்றும் அன்பும் உயிரை கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். இப்படி எத்தனையோ பெரிய தலைவர்களை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். அப்படியான பெரும் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அப்படியான தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இதற்கு இதன்படி நான் சொல்ல போனால் இப்போ இருக்கிற தலைவருக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியவர் சீமான் என்பவர் உங்கள் தமிழ்நாட்டை சீமையாக்குறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டு மேலும் தமிழ் மீதும் எவ்வளவு பற்றுள்ளவராக இருக்கிறார். அவரை நீங்கள் உங்கள் அடுத்த தலைவராக ஆக்கினீர்களாக இருந்தால் தமிழ்நாடு ஒரு சீமையாக மாறும். சீமானால தமிழ்நாடு சீமையாக மாறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த காணொலியில் ஏதாவது குறை நிறைவேறிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு தமிழ் மக்களே, எனது ஆதங்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு விஜய் உண்மையாகவே ஒரு கல் நெஞ்சம் முடித்தவர். அவரை நீங்கள் தலைவராக்கி தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்குறதும் பார்க்க நீங்கள் வேறு யாரையும் தலைவராக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பிரிட்டிஷ்